Smoking and alcohol consumption is injurious to health. Hello. Yeah? Hi, I'm an influencer. I go up to strangers and ask them for their portraits. 1 minute. And this is my page. Yeah, தெரியும் பார்த்திருக்கேன். If you don't mind, உங்களை சில pictures எடுத்துக்கலாமா? Yeah, sure. ஐஸ்கிரீம் உங்க கையிலே இருக்கட்டும். Okay. அங்க நில்லுங்க. அப்படியே அங்க பாருங்க. பாடி ஸ்ட்ரைட்டா மேடம். மேடம் நீங்க உட்காந்து போஸ் கொடுக்க முடியுமா? ஹாய், நான் சூர்யா. நம்ம பார்க்குற இந்த உலகம் என்னுடைய லென்ஸ் வழியாக பார்க்குறப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஃபோட்டோகிராஃபி என் பேஷன் மட்டும் இல்லை, இட்ஸ் எ வே ஆஃப் டெல்லிங் எ ஸ்டோரி. சண்டே ஒரு நாள் விட மாட்டேங்கிறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? எங்கே எவங்கிட்ட போய் ஊரடி வாங்க போகிறான்னு தெரியல. என்னடா மாப்பிள்ள மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்க? ஏண்டா புலம்பிக்க இருக்கண்ணா? இவ்வளோ சத்தமாக பேசிக்கிறீங்க, உங்கள்கிட்ட புலம்பிக்க இருக்க மாதிரி தெரியுதா? உங்கள்கிட்ட தான்டா பேசியிருக்கேன். என்ன மாமா? நொன்னே மாமா. சண்டே ஒரு நாள் ஃப்ரீயாக வரியாடா? சும்மா ஏன்டா சாவடிக்கிறா? அப்படி என்ன சார் உங்களுக்கு சண்டே கழட்டுற வேலை? சண்டேனா 2. அது என்ன 2? ஒரு யூத்தோட சண்டே ரொட்டீன் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? எப்படி இருக்கும்? அதிகாலை 11 மணிக்கு எந்திரிச்சோமா, பல்லு விளக்குறோமா இல்லையா, அப்படியே லைட்டாக ஒரு டிப்பனை போட்டு வீட்டுக்கு கறியை வாங்கி கொடுத்துட்டு அந்த நல்லி பீஸை அம்மா கிட்ட ஸ்பெஷல் வைமான்னு சொல்லிட்டு நல்லா குளிக்கணும். குளிச்சு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் 12 மணிக்கு திறக்கிற சொர்க்கவாசல் முன்னாடி வெயிட் பண்ணிக்கிருப்பாங்க. சொர்க்கவாசலா? சொர்க்கவாசலா? ஏய், 12 மணிக்கு திறக்கிற சொர்க்கவாசல் என்னைய மாதிரி தமிழ் குடிமகன்கள் எல்லாருக்கும் தெரியும்டா. உனக்கு எங்கே தெரிய போகுது? அப்படியே சொர்க்கவாசல் திறந்த உடனே ஒரு 1/4 கிலோ ஆடி போட்டோமா அப்படியே மதம் இருக்கும், செம்மையா இருக்கும். அப்படியே போய் படுத்தோன்னு வச்சுக்க, ஏர்லயே டிராவல் ஆகலாமாப்ல. அடிங், இப்படியே பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக ஒரு நாள் ஏரில் தான் ட்ராவல் ஆகும். டேய், ஃபோட்டோகிராஃபி என்னுடைய பேஷன்டா. இதுக்கு பேர் பேசனா? பின்ன செருப்படி வாங்காமல் சைட் அடித்து பெண்களிடம் கடலை போட்டு நம்பர் வாங்குறது. நான் அவங்கள தப்பாக ஃபோட்டோ எடுக்கிறேன், அவங்கள அழகாக ஃபோட்டோ எடுக்கிறேன், அவங்க பெர்மிஷனோட நம்மளுடைய பேஜில் போஸ்ட் பண்ணுறேன். இதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு லைக்ஸ். சிம்பிள். சோத்துக்காக ஓடுறாங்களோ இல்லையோ, ஒத்த லைக்குக்காக ஓடுறாங்க, கழிச்சல்ல போகிறாங்க. டேய் குணா, டேய் லென்ஸ் குடுறா. Excuse me. 1 minute. Can you please have a look? How is it? Nice. Thank you. Now our influencer. 1 minute. This is my page. Wow. Nice. நீங்க ரொம்ப ஃபோட்டோஜெனிக்கா இருக்கீங்க. If you don't mind, உங்களை சில பிக்சர்ஸ் எடுத்துக்கலாமா? நானா? Yes. சரி, ஓகே. Thank you. கொஞ்சம் அப்படி.
பார்த்து போஸ்ட் கொடுங்க. ஆ நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போஸ்ட் தரீங்க. யூஸ்வலாக நான் யாருக்கோ போஸ்ட் கொடுக்க சொன்னால் நர்வஸ் ஆகிடுவாங்க. பட் யூ லுக் டிஃப்ரெண்ட். தேங்க்யூ. இந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போவே எனக்கு ஷேர் பண்ண முடியுமா? யா ஷோர். டே குணா, என்னடா? லேப்டாப். I'll bring my phone. யா, சீக்கிரம் கொடு. இந்தா, டீ சீக்கிரம் எடுத்து போடு. இந்தா, இதை வை. கேர்ஃபுல். உங்கள் மொபைலில் ஏர்ட்ராப் ஓப்பன் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ. எல்லாமே அனுப்பிட்டீங்களா? எல்லாமே அனுப்பிட்டேன். ஓகே, டெலீட் பண்ணிடுங்க. என்ன? எஸ், ப்ளீஸ் டெலீட் பண்ணுங்க. எஸ், டேய் ப்ளீஸ் டெலீட் பண்ணுங்க. சரிங்க, தேங்க்யூ. டெலீட் பண்ணிட்டேங்க. சரியான செருப்படிடா. இதான் நான் எதிர்பார்த்தேன். பாத்தியா, அந்த பொண்ணு எவ்வளவு தெளிவா ஓசிலேயே போட்டோ எடுத்துட்டு போயிட்டா. இப்ப என்ன பண்ணுவ? இங்க வருவாப்ல, சொர்க்க வாசல் திறந்திருக்கும். போலாமா? வா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. வாடா வாடா வாடாங்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. அக்கா, அதான் ஃபோட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணியாச்சுல. காப்பி இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அதைத்தான் செக் பண்ணிட்டீங்களா? வேற என்னவா? இல்லை, அது இல்லை. நீங்கள் எல்லா ஃபோட்டோ ஷூட்ஸும் பண்ணுவீங்களா? ஏதாவது கல்யாணம் ஆடுறா? கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி எல்லாமே இருப்போம். டேய், ஃபோட்டோகிராஃபி என்னுடைய பேஷனுங்க. என்னுடைய பேஜுக்கு மட்டும் தான் எடுப்பேன். ஓகே, உங்கள் நம்பர் கிடைக்குமா? யா ஷோர். 99 88 32. தேங்க்யூ. தேங்க்யூ. ஃபோட்டோ எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொல்லிட்டு உன் நம்பரை வாங்கிட்டு போறா. சரியில்லையே. டேய் டேய், சார் என்ன ஏர்லேயே ட்ராவல் ஆகிருக்கீங்களோ? தம்பி, அந்த பொண்ணு ஓசியில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கதேன் உன் நம்பர் வாங்கிட்டு போயிருக்கா. நீங்கள் 2 பேரும் ஏரில் ட்ராவல் ஆரம்பிக்கலாம். ஒன்றும் இல்லை. ஓகேவா? வா, சொர்க்க வாசல் தந்துடுவாங்க. வாடா போலாம். வாடா, அங்கே என்ன பார்வை? வாடாங்கிறேன். மறிக்கொழுந்தே மல்லிகைப்பூவே, மறிக்கொழுந்தே மல்லிகைப்பூவே, இந்த மாம மகன் பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. ஃபோட்டோ எடுக்க சொல்லணும். யாரு? எதுக்கு அதை டிலீட் பண்ண சொல்லணும்? அப்புறம் எதுக்கு என் நம்பர் வாங்கிட்டு போகணும்? ஏய், இன்னும் அந்த ஏர்லேருந்து இறங்கவே இல்லையா? நீ அங்கேயே நில்லு, நான் இந்த கட்டிங்கை போட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டேய், எதுக்குடா என் நம்பர் வாங்கினா? அவங்க அக்கா பொண்ணுக்கு சடங்கு ஃபங்க்ஷனாக இருக்கும், அதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன். டேய், கிண்டல் பண்ணாதடா. மூட்டுக்குறா வெண்ண, எல்லாம் ஒரு லிமிட்டு தான். அப்புறம் நான் ஹீரோ ஆகிட்டு போயிடும்டி. ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுகிறேன். நான் தானா? ஜோ. ஜோவா? ஐ மீன் ஜோதி. இன்னைக்கு மார்னிங் பெஸி பீச்சில் பார்த்தோமே, ஃபோட்டோஸ் எடுத்தீங்க, நம்பர் கூட வாங்கினேனே. சொல்லுங்க. அவதான் கால் பண்ணியிருக்கா. வரேன். ஹலோ ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க. இல்லை, மார்னிங் ஃபோட்டோஸை டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு ஐம் ஸோ சாரி. ஏங்க, ஃபோட்டோஸ் பிடிக்கலையா? அப்படி இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் உங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண வேணாமே தான்
டெலீட் பண்ண சொன்னேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகேங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது அவங்க ப்ரைவசி. நான் கூட நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுப்பேன். ஆனால் அவங்க பெர்மிஷன் கொடுத்தா தான் நான் போஸ்டே போடுவேன். இல்லைன்னா நமக்கு தான் ப்ராப்ளம். இல்லை, நான் ஃபோட்டோஸை டெலீட் பண்ண சொன்னது மேபி என்னோட ஆக்ஷன் ரொம்ப ஹார்ஷாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு தோணுச்சு. அதான் சாரி கேட்கலான்னு கால் பண்ணேன். சூர்யா. என்னங்க? என்னங்க இல்லைங்க, சூர்யா என்னுடைய பேர். ஓகே சூர்யா. சொல்லுங்க ஜோ. சரி, நாளைக்கு நீங்கள் எப்படின்னா? ஐ மீன் நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலாமா? ஷூருங்க, மீட் பண்ணலாம். ஓகே சூப்பர். அப்போது நாளைக்கு 5 மணிக்கு அல்சா மால் ஹாட் கேஃபேல மீட் பண்ணலாமா? ஷூர், நாங்கள் வந்துடுறேன். சூப்பர். See you then சூர்யா. ஓகே, குட் நைட். பாய். குட் நைட். ஹலோ சூர்யா, எங்கே இருக்கீங்க? அல்சா மால் ஆப்போசிட்டில். அது பக்கத்தில் தர்பார், அது உள்ளதான் இருக்கேன். வந்துடுறீங்களா? ஹாய். ஹாய். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை, இப்போ தான் வந்தேன். ஸோ எதுக்கு வர சொன்னீங்க? என்ன சாப்பிட்றீங்க? ஓ, ஜூஸ். ஓகே ப்ரோ, 2 போமோ. சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னீங்க? எனக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்கள் ஒர்க்ஸ் பார்க்கலாமா? கண்டிப்பா. ஏங்க, ஃபோட்டோகிராஃபி மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறீங்க, பின்ன ஏன் நான் எடுத்த ஃபோட்டோலாம் நீங்கள் டிலீட் பண்ண சொன்னீங்க? நீங்கள் அஃபெண்ட் ஆக மாட்டீங்கன்னா சொல்கிறேன். சொல்லுங்க, டிலீட் பண்ணதுக்கே அஃபெண்ட் ஆகல. இல்லை, ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட நம்ம ஃபோட்டோஸையே இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நைஸாக ஒரு காப்பி மட்டும் வாங்கிட்டு டெலீட் பண்ண சொன்னேன். உஷார் தாங்க நீங்கள். சரி பாருங்க, இதுதான் என்னுடைய ஒர்க். நான் கண்ணுடா இவ்வளோ அழகா இருக்கா. பொண்ணுன்னா இப்படி தாண்டா இருக்கணும். வாவ், உங்களோட ஐடியா, கலர் பாலட், தீம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க. இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. யா. சூர்யா, நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? ஃபேவரா? நானா? என்னங்க? ப்ரொஃபஷனலாவா? சரி சொல்லுங்க, பண்ணலாம். எனக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுக்க முடியுமா? ஏங்க, மறுபடியும் டிலீட் பண்ணவா? இல்ல இல்ல, இந்த வாட்டி கண்டிப்பா டெலீட் பண்ண மாட்டேன். சும்மா சொன்னங்க. என்ன சொல்லுங்க, என்னவா இருந்தாலும் சூப்பரா பண்ணிடலாம். அக்கேஷனலாவா இல்ல ஜென்ரல் போர்ட்ரேட்ஸா? அக்கேஷன் தான். அக்கேஷனா? என்னங்க, பர்த்டேவா? பர்த்டேலாம் இல்லை சூர்யா. ஐயோ ஆண்டவா, வெட்டிங்னு சொல்லிடக்கூடாது. எங்க வெட்டிங்கா? வேற என்னங்க ஒகேஷன் சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் சூப்பராக பண்ணிடலாம். எனக்கு டிவோர்ஸ் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். டிவோர்ஸா? டிவோர்ஸ் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். டிவோர்ஸ் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். ஏய், என்னதானடா நடந்துச்சு? நீ வாடு சொல்லாம கிளம்பு சரக்கு அடிச்சுருக்க. அப்படி என்னதானடா சொன்ன அந்த பொண்ணு? ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுமா? ஓ, அந்த பொண்ணுக்கு கல்யாணமா? வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ண சொன்னாலா? விடிடா, ஏதோ ஒரு நாள் பார்த்த பொண்ணு
என்னமோ பல நாள் பார்த்து லவ் பண்ணி இப்போ அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த கல்யாணத்துக்கு நீ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிருக்க பிடிவியா மாப்பிள்ள திரிஷா இல்லைனா நயன்தாரா டேய் அது இல்லடா. அப்படி என்ன தான்டா ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுமா? டிவோர்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுமா? என்னது டிவோர்ஸுக்கு ஃபோட்டோ ஷூட்டா? ஏய் இந்த நாட்டில் என்ன தான்டா நடக்குது? டிவோர்ஸ்க்குலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்களா? எதுக்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் ஒரு விவசாயம் போச்சு. முதல்ல இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற உங்க வெல்கணும்டா. நீங்க இப்படி எடுக்கிறதுனால தான்டா ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படி சுத்திக்கிறாங்க. குடிச்ச போதையெல்லாம் குப்பு நிறைஞ்சிச்சடா. எதுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடணும் ஒரு விவசாயம் இல்லை? இல்லடா, அந்த பொண்ணை பார்த்தா இதுக்கெல்லாம் பப்ளிசிட்டி தேடுற பொண்ணா தெரிலடா. அப்புறம் இதுக்கு பேர் என்னது? டேய் எவனாவது டிவோர்ஸ் பண்ணதுக்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்களா? டேய் இந்த மாதிரி ஏதாவது பைத்தியகாரத்தனமா பண்ணாதான் ஃபேமஸ் ஆகலான்னு சொல்லிட்டு பண்ணிக்கிருக்காங்க. மாப்பிள்ள இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. ஏன் எடுத்தானா தப்பு? ஏன்டா தெரிஞ்சுதான் பேசுறியா? டேய் டிவோர்ஸுங்கிறது எவ்வளோ சோகமான விஷயம். அதுக்கு போய் எவனாவது ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்களா? இங்கே நல்லதுக்கு சொல்கிறேன், இது நமக்கு தேவையில்லாத வேலை. சூர்யா, ஹலோ, சொல்லுங்க சூர்யா. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் கஃபேல டிவோர்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஒன்றுமே புரியலங்க. ஏன் என்னாச்சு சூர்யா? டிவோர்ஸ்க்கு எதுக்குங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்? உங்கள் மோட்டிவ் என்னன்னு தெரியலையே. அடுத்துல மோட்டிவ்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் மார்னிங் சொன்ன மாதிரி தான். எனக்கு ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஐம் ஹாப்பிலி டிவோர்ஸ்ட். அவ்வளோதான். அதாங்க புரியல. என்னங்க புரியல? உங்களுக்கு டிவோர்ஸ் ஆனது கஷ்டமா இல்லையா? என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல உங்க போட்டோகிராஃபிலாம் ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. நீங்க இவ்ளோ இம்மெச்சூர்டா கேக்குறீங்க. வாட் இம்மெச்சூர்டா? பின்ன என்னங்க? டிவோர்ஸ் ஆனா கஷ்டப்படுவாங்கன்னு யார் சொன்னா உங்களுக்கு? ஏன் கல்யாண வாழ்க்கை ஒத்து வரலனா சந்தோஷமா பிரிய மாட்டாங்களா? நல்ல தீமா ரெடி பண்ணிட்டு வாங்க நம்ம போட்டோ ஷூட்க்கு. இது மாதிரி யாருமே பண்ணிருக்க கூடாது. அப்படி இருக்கணும். சரியா? பை, குட் நைட். ஹலோ, என்னடா சொல்றா? அவ சந்தோஷமா தான்டா இருக்கா. நான் சொல்லல இது நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு. டேய் அவ சொன்னதுல ஒரு லாஜிக் இருக்குடா. என்ன? டிவோர்ஸ் பண்ணி ஏன் சந்தோஷமா பிரியக்கூடாது? ஆமால பாயிண்ட். அந்த பொண்ணு இது வரைக்கும் எவ்வளவு கொடுமையான கல்யாண வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கோம். புருஷன் பெரிய கொடுமைக்காரனா இருந்திருப்பான்டா. அதுக்காக அவனை பழி வாங்குறதுக்கு தான் இந்த போட்டோ ஷூட்டு. அதை போய் தப்பா நினைச்சிட்டடா. யாரு? நானா? பின்ன நானா? நாளைக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது சொல்லு நானும் வரேன். நம்மகிட்ட உள்ள ஐடியாவெல்லாம் போய் கொட்டுவோம். அந்த போட்டோ ஷூட்டை பார்க்க போற அவன் புருஷன் நாக்க புடிங்கி சாண்டா. ஹாய். ஹாய். வணக்கம் மேடம். ஹாய், வணக்கம். என்ன சூர்யா, நேத்து நைட்டெல்லாம் தூங்கலையா? கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. ஆமா மேடம், நைட்டுலாம் யோசிச்சுட்டே இருந்தானா. நான் தான் சொன்னேன் இந்த ஜென்ஸ் வேர்ல்டுல டைவர்ஸ்க்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு. டேய் அது ஜென்ஸ் வேர்ல்டு இல்லடா, ஜென்சி. எனக்கு எல்லாம் தெரியும்டா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருப்பாரு. அதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நான் தான் சொன்னேன். அப்போ தானே மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். மேடம் அது மட்டும் இல்லை, இனிமே எந்த பொண்ணுமே அவனை கல்யாணம் பண்ணக்கூடாத அளவுக்கு சூப்பரான ஒரு தீம் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு நான் ரெடி பண்ணி வந்திருக்கேன் மேடம். எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? சொல்லுங்க. ஓகே மேடம். மேடம் பாருங்க மேடம், இப்படித்தான் சைனாவில் ஒரு கேர்ள் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை காலில் மிதிக்கிற மாதிரி எடுத்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதுக்கு மேலே வேற மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை கிழிக்கிறோம், உங்கள் மேரேஜ் ஆல்பத்தை எரிக்கிறோம். அது மட்டும் இல்லை மேடம், ஒரு ரெட் டீமில் நல்லா ஃபயராக
உங்க வன்மத்தை எல்லாத்தையும் இந்த போட்டோஷூட் மூலமா அக்னி குழம்பா கக்குறீங்க. தீ புடிக்க அண்ணல் பறக்க பறக்க இந்த போட்டோஷூட் பண்றோம். எப்படி மேடம்? எப்பரா? ஒரு நிமிஷம். எப்படி நான் தான் வேணாம்னு சொன்னேன். சும்மாரா தெரியும். ஹலோ, போட்டோஷூட் பத்தி சொல்லியிருந்தேன்ல, அந்த தீம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, கேக்குறியா? ஓகே, கேக்குறேன். நீங்க அந்த கான்செப்ட் சொன்னீங்கல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹலோ, ஹாய் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், ஃபோட்டோவை கிழிக்கிறோம், மேரேஜ் ஆல்பத்தை வந்து எரிக்கிறோம். அப்படி ரெட் டீமில் ஃபயரா அவங்க வன்மத்தை எல்லாத்தையும் கொட்டி தீர்த்து செமையா ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கிறேன் சார். அது மட்டும் இல்லை சார், நிறைய அனல் பறக்க பண்ணுறேன் சார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மேடமோட ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டான்னு வச்சுங்களேன், அதோட அவன் நாக்கு அப்படி செத்து போயிடுவேன். எல்லா வன்மத்தையும் இதில் கக்குறோம் சார். எப்படி சார்? நைஸ் கான்செப்ட். ஃபோனை கொஞ்சம் ஜோக்கிட்ட கொடுங்க. ஓகே சார். மேடம் தாங்க. ஹலோ. ஏய், கான்செப்ட் நல்லா இருக்கு, இதே எக்ஸிக்யூட் பண்ணிடு. மேடம், சார் இம்ப்ரெஸ் ஆயிட்டார்ல? சார் யார், உங்க ஃப்ரெண்டா? இல்ல, இவர்தான் என் ஹஸ்பண்ட். அத்தி. I'll talk to you later. ஓகே, பை. என்ன மேடம், கல்யாண பத்திரிக்கைக்கு டிசைன் செலக்ட் பண்ற மாதிரி கேட்டுக்கிறீங்க? நீங்க உண்மையிலே டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களா இல்ல எங்க ரெண்டு பேரையும் வச்சு பிராங்கிங் பண்றீங்களா? அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. டேய் சும்மாரா. உண்மையாவே இவர் தான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அருண். இன்ஃபேக்ட் இந்த ஃபோட்டோஷூட் ஐடியா சஜஸ்ட் பண்ணதே இவர் தான். எனக்கு இவர் சொல்ற மாதிரி இந்த ரிவெஞ்ச் எடுக்கணும், அசிங்கப்படுத்தணும், இந்த வன்மத்தை கக்கணும் அப்படின்லாம் எந்த தாட்டும் இல்லை சூர்யா. ஜோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நேற்று காலில் நீங்கள் என்னை இம்மேச்சூர்னு சொல்லும் போதே உங்கள் மோட்டிவ் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஒரு சில தீமை சஜஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் ஹேவ் எ லுக். Strong independent girl with that theme. நைஸ், வெரி நைஸ், ஒர்க்ஸ். எனக்கு இந்த தீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you. நாம இதை ப்ரொசீட் பண்ணிடலாம் சூர்யா. ஓகே ஜோ, நாளைக்கு மார்னிங் 6 o'clock பீச்சில். யா ஷூர். I leave then. Bye. Bye. டேய் இந்தரா. டேய் விட்டே தாண்டா. டேய் நைட்டு ஃபுல்லாக உன் கூட தாண்டா இருந்தேன். இப்போ நாடா என்னென்னமோ பேசுகிற? டேய் முட்டு வாடா. காலங்காத்தால அந்த குளிரில் உட்கார விட்டானே. ஏய் அவ எப்படா வருவா? வருவாடா, வெயிட் பண்ணு. சுத்தம். ஐயோ குளிர் ஆட்டுதே. இனிதான் பிறக்கின்றது.
சூர்யா சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூங்க. என்ன பேமெண்ட்? பேமெண்ட் தானே, கண்டிப்பாக கேட்பேன். இந்த ஃபோட்டோ ஷூட்டை என்னோட பேஜில் போஸ்ட் பண்ண போகிறேன். அதுதான் என்னுடைய பேமெண்ட். நீங்கள் வேணாம் சொல்லக்கூடாது. இல்லை சூர்யா, அது ஏங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் என் பேஜில் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதை போஸ்ட் பண்ணால் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்தாலும் வரும். சரி, your wish. Thank you. And again, thank you so much. Bye. Bye. ஜோ, டச்சில் இருப்பீங்கல்ல? கண்டிப்பாக சூர்யா. பாய். பார்க்கலாம். டேய், என்னடா நடக்குதுங்க? நீ பார்க்குற பார்வையே சரியில்லையே. ஏய், அந்த பிள்ளைக்கு இப்போதான்டா டைவர்ஸ் ஆயிருக்கு. அவன் புருஷங்காரன் இருக்கான்ல, அவன் எக்ஸஸ்புல்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு கூடவே சுற்றித்துறேன். நீ என்ன லவ் வீட்டுக்கு இருக்க? இதெல்லாம் சரி விட்டு வராது மாப்ள. டேய், உனக்கு இது சொன்னா புரியாது, வா போலாம். பெண் ஒருவர் வினோத போட்டோ ஷூட் நடத்தி உள்ளார். ப்ரீ வெட்டிங், வெட்டிங், பின்னர் வளைகாப்பு, கர்ப்பிணி பெண்கள் என எதற்கெடுத்தாலும் இன்றைய தலைமுறையினர் போட்டோ ஷூட் நடத்தி வரும் நிலையில் இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் இந்த பெண் தனக்கு விவாகரத்து ஆனதை போட்டோ ஷூட் நடத்தி கொண்டாடி உள்ளார். டிவோர்ஸ்க்கும் வந்துட்டு அதையும் ஒரு ரீலா எடுத்து போடுறது சோஷியல் மீடியான்றது ரொம்ப ரொம்ப ஃபூலிஷான விஷயம் தான் நாங்கள் நினைக்கிறோம். அது கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு ராங் மெசேஜ் வந்து இந்த காலத்துல யூத்துக்கு வந்து நம்ம போய் சேர்க்கிற மாதிரி. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னன்சி இருந்தாலும் வயிறு காமிக்கிறதுக்கே அசிங்கப்படுவோம். இப்போ வயிற்றெல்லாம் பப்ளிசிட்டியாக அசிங்கமாக வயிற்றை காமிச்சிக்கணும், வெக்கமாக இல்லதுங்களா? டைவர்ஸ் பற்றி வந்து செலிப்ரேட் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் சரியில்லை. பார்க்குறவங்களுக்கும் என்ன மாதிரி அம்மாங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபூலிஷ்னஸாக இருக்குது. டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோட்டோ ஷூட் எடுத்து எதுக்கு? ஜென்ரேஷனில் இருக்க பசங்க தான் ரொம்ப இந்த மாதிரி டாலரன்ஸ் இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இது ரொம்ப தப்பான கல்ச்சர்னு நாங்கள் நினைக்கிறோம். பப்ளிசைஸ் பண்ணுறதுக்கு அது ஒன்றும் பெரிய நல்ல விஷயம் கிடையாது எல்லார்ட்டையும் சொல்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் நாட் குட். ஐ திங்க் இதை வந்து ஒரு ப்ரைடாக வந்து இது ஒரு ஃபேண்டசி ஸ்டேட்மெண்ட்டாக வந்து ஒரு வேலை இதை காமிச்சு இதை ஒரு ட்ரெண்ட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் தே ஆர் டூயிங் இட். நான் ஐ ஃபீல் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மட்டும் தான் ஃபோட்டோ ஷூட்டே இருக்கும். டிவோர்ஸ் ஃபோட்டோ ஷூட்டு யாரா நீங்கள் எங்கடா இருக்கீங்க யோசிக்கிறீங்க மாதிரி தான் இருக்கு. ஏய், என்னடா அது? நான் தான் அப்பவே சொன்னேன்ல நமக்கு தேவையில்லாத வேலைன்னு. இப்போ பாரு, இனிமே அந்த பொண்ணு எப்படா ரோட்டில் நடக்கும்? பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. ஹலோ பிரீத்தி, கம் டு மை கேபின். ஓகே சார், வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கம். பிரீத்தி, இந்த போஸ்ட் பார்த்தீங்களா? யா சார், பார்த்தேன். இது சென்சேஷனாக இருக்குங்க சார். இது பப்ளிசிட்டிஸ் தான் சார். நம்மளே ஃப்ரீ ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்கரேஜ் பண்ண வேணாம் சார். கண்டென்ட் இஸ் கண்டென்ட். நமக்கு எல்லாமே கண்டென்ட் தான். நம்ம நியூஸ் சேனல் நடத்தல மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எடுத்து சொல்லி எதிக்ஸோடு ஒர்க் பண்ணுறதுக்கு. எல்லாத்தையும் கண்டென்ட்டாக பாருங்கள். பட் சார், கெட் ஹர் பிரீத்தி. ஓகே சார், ஐல் கெட் ஹர். ஓகே, தேங்க்யூ சார். நல்லா யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. எதெல்லாம் கண்டென்ட் எடுக்கணும் விவஸ்தே இல்லாமல். சி, என்னடி ஆச்சு? இந்த டிவோர்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுத்த லேடியை சென்சேஷனாக்க சொல்கிறாரு. பண்ணிட வேண்டியது தானே? ஏய், இது நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக பண்ணது.
யார் யார் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ எடுக்கணும்னு கூட இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நானே செலிப்ரிட்டிஸ் இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கேன். எனக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. இவளெல்லாம் இன்டர்வியூ எடுத்தேன்னு வையேன், என் ஃபேஸ் வேல்யூ நானே குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அதை விட அந்த இன்ஃப்ளூயன்சர் சூர்யா, அவர் நம்பர் எடு. ஹலோ, சூர்யாவா? ஆமாம், நாங்கள் கலாட்டா உலகம்லேருந்து பேசுகிறோம். நீங்கள் பண்ண ஒரு ஃபோட்டோஷூட் வைரலாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஷூட் எடுத்த லேடியோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கிடைக்குமா? அவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்குமா? இல்லாட்டினா உங்களால் அவங்க கூட ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ண முடியுமா? எங்க அவங்க இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார். நல்லா பப்ளிசிட்டி கிடைக்கும் சார். ஹலோ, அவங்க பப்ளிசிட்டிக்காக இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணல. ஓ, வேற எதுக்காக பண்ணீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அது அவங்க பர்சனல். சார், பர்சனலாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு பர்சனல்னு சொல்கிறீங்க. ஹலோ, நான் தெரியாமல் போஸ்ட் பண்ணிட்டேன். நான் டெலீட் பண்ணிடுறேன். சார், நீங்கள் டிலீட் பண்ணுற டைம்லாம் தாண்டி போய் இப்போ இந்த போஸ்ட் பயங்கர டிபேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அந்த லேடி எங்கள் ஸ்டூடியோ கூட்டுவாங்க. ஒரு இன்டர்வியூ வேணால் கொடுங்க. இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பர்பஸையும் பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஜஸ்டிஃபை பண்ணிங்கன்னா இந்த நெகட்டிவிட்டிலாம் கொஞ்சம் குறையும். சரி, நான் ட்ரை பண்ணுறேன். டேய், அந்த பொண்ணு அவ்வளோ சொன்னுச்சு பர்சனல்ட்டு. பெரிய புடிங்கி மாதிரி சோஷியல் மீடியாவில் பப்ளிக் பண்ண. டேய், உன்னோட சுயநலத்துக்காக அந்த பொண்ணு பேரை டேமேஜ் பண்ணிட்டியாடா. இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற? டேய், ஜோ கால் பண்றாடா, எடுத்து பேசுடா. ஹலோ ஜோ, சாரிங்க. சத்தியமா சாரிங்க, ஏமாலதான் தப்பு. நான் இப்படி ஆகும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. நான் ஒரு பைத்தியக்காரன். சாரி ஜோ. சூர்யா வெயிட் சில். ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க? நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். சாரி ஜோ. ஒரு 10 days மட்டும் வெளியே போகாம இருங்க. இவங்க இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஏன் மறக்கணும்? இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். தேங்க்ஸா? பின்ன நான் ஏன் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் போஸ்ட் பண்ணதுனால தானே இப்போ இப்படி வைரல் ஆயிருக்கு. என்னங்க சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. உங்களை ஃபுல்லாக நெகட்டிவாக போஸ்ட் பண்ணுறாங்க. மீம்ஸ், ட்ரோல்ஸ், எல்லா சோஷியல் மீடியாலையும் இந்த ஃபோட்டோ ஷூட் தான் டாக் ஆஃப் த டவுன். கலாட்டா உலகம்லேருந்து ஃபோன் பண்ணி உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்டர்வியூவா? ஆமாங்க, காலையிலேருந்து எல்லா யூடியூப் சேனல்ஸும் ஃபோன் பண்ணி என்னை உயிரை வாங்குறாங்க. சரி, நான் கொடுக்குறேன். என்ன சொல்றீங்க? இன்டர்வியூ கொடுக்குறேங்க. எங்க யோசிச்சு தான் பேசுறீங்களா? சூர்யா, நான் யோசிக்காம அந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்திருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வரேன். அது இல்லாம நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். பை. என்னடா சொல்றா? இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்றாடா. ஐயோ, இந்த ஆங்கர் கிழிச்சிருவாளடா. ஹாய் மேம், மைக். தேங்க்யூ. ரெடி சார்? ஓகே. வணக்கம் கலாட்டா உலகம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாகி டிவோர்ஸ் ஃபோட்டோஷூட் செஞ்ச ஜோதி நம்ம கூட இருக்காங்க. அவங்க யார், என்ன, எதுக்காக இந்த ஃபோட்டோஷூட் பண்ணாங்கன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வரேன். எதுக்காக இந்த ஃபோட்டோஷூட்? ஏன் இஷ்டம். ஐ மீன், இட்ஸ் மை பர்சனல் சாய்ஸ். என்னங்க பதில் இது?
எதுக்கு இந்த ஃபோட்டோ ஷூட்டுன்னு கேட்டீங்க, அதுக்கு என் பர்சனல் சாய்ஸ்ன்னு சொன்னேன். ரெஸ்பான்சிபிளான பதில் இது இல்லைங்க. சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக போஸ்ட் பண்ணணும். ஒரு எத்திக்ஸ் வேணாமா? நான் என்ன எத்திக்ஸை மீறிட்டதா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு இருக்குல்ல. டிவோர்ஸ் பண்ணதுக்கெலாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் வேற போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டன் மாதிரி உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்களுக்கு தெரியுது. நான் எந்த விதமான பப்ளிசிட்டி ஸ்டண்ட்காகவும் இந்த ஃபோட்டோ ஷூட்டை பண்ணலை. சரி சொல்லுங்க, வேற என்ன காரணம் இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு? வேற காரணமே இருக்காதா? சரி சொல்லுங்க, கேட்போம். எதுக்காக இந்த டிவோர்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுத்தீங்கன்னு? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இந்த கல்யாணம்லாம் பண்ணும்போது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க? மேரேஜுங்கிறது ஒரு ஆஸ்பீஷியஸ் ஒகேஷன். இருமணம் சேரும் திருமணம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பதிவாக எடுத்து வைக்கிறது லைஃப் லாங் ஒரு மெமரியாக இருக்கும். லைஃப்பில் ஒரு வாட்டி பண்ணுற விஷயம் அது. நான் பொதுவாக சொல்கிறேன், ஒரு சிலர் மாதிரி வேடிக்கைக்காக பண்ணுறவங்கள பற்றி நான் பேசல. மேரேஜ் ஃபோட்டோ ஷூட்டும் நீங்கள் பண்ண இந்த ஃபோட்டோ ஷூட்டும் ஒன்றா? வாவ், வெரி நைஸ். நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். ஐ அக்ரி. மேரேஜ் ஒரு ஆஸ்பெஷியஸான அக்கேஷன். என்ன சொன்னீங்க? இருமணம் இணைகிற ஒரு பந்தத்துக்குள்ள 2 பேர் போறாங்க, அதுக்காக அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்றாங்க, அதை ரீகால் பண்றதுக்காக அவங்க பாக்குறது எஸ், இட்ஸ் வெரி குட். ஆனா அந்த மேரேஜ் அந்த பொண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ நல்லதா அமையலனா, அந்த கல்யாணம் ஆஸ்பிஷியஸான அக்கேஷனா இருக்குமா இல்ல மறக்க வேண்டிய விஷயமா இருக்குமா? என்னங்க பதில் சொல்லுங்க. கேள்வி புரியலையா இல்ல புரியுற மாதிரி கேட்கவா? கல்யாணம் பண்ண 2 பேருக்கும் அந்த வாழ்க்கை கசப்பான விஷயமா மாறுச்சுன்னா அவங்க அந்த வெட்டிங் ஆல்பம் திரும்ப எடுத்து பாப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? உங்க மேரேஜ் லைஃப் நல்லா இல்லைன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எதுக்காக இந்த மாதிரி ஒரு போட்டோ ஷூட் எடுக்கணும்? உங்களுக்காக தான். எங்களுக்காகவா? ஐ மீன் உங்களை மாதிரி என் கல்யாணத்துக்கு வந்த என்னோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்காகவும். என்ன சொல்ல வரீங்க? இன்னொரு கேள்வியும் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. டிவோர்ஸ் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கணவன் மனைவிக்குள்ள சரியான புரிதல் இல்லாம போய் லைஃப் இனிமேல் சேர்ந்து வாழ முடியாதுன்னு நினைக்கும் போது டிவோர்ஸ் பண்ணி அவங்க லைஃபை பார்த்துட்டு போறது. கரெக்ட், சூப்பருங்க. இது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க 2 பேரோட இண்டிவிஜுவல் டெசிஷன் அது. அவங்களுக்கு அந்த மேரேஜ் வாழ்க்கை பிடிக்கல, ஒத்து வரல அப்படின்னா 2 பேரும் பிரிஞ்சு போய் அவங்க வாழ்க்கையை பாக்குறாங்க. அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். நீங்க எங்க இருந்துங்க உள்ள வரீங்க? நாங்களா? நீங்க இல்ல, இந்த சொசைட்டி. ஒருத்தவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா போதும், என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னே தெரியாம உடனே கேரக்டர் அசாசினேட் பண்றது. ஹே, இவ இப்படி அதனாலதான் அவன் விட்டுட்டு போயிட்டான், இல்ல அவன் அப்படி அதனாலதான் இவ விட்டுட்டு போயிட்டா. ஏன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே. என் வீட்டுல எல்லாம் இதை விட மோசமா நடக்குது, நாங்க வாழலையா இல்ல குழந்தை பெத்துக்கலையா எப்படின்லாம் தான் கேக்குறாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். மேரேஜ் இஸ் லைக் லைசன்ஸ் டு ஹாவ் அ செக்ஸ், அது மட்டும் தானா? வேற ஒன்னும் இல்லையா? டிவோர்ஸ் ஆச்சுன்னா ஏதோ தீண்டத்தகாதவங்களை பாக்குற மாதிரியே பாக்குறது. ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணு நம்ம சொசைட்டி எப்படிங்க பாக்குது? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நார்மல் பீப்புளை பாக்குற மாதிரியா பாக்குது? சும்மா வாய் வார்த்தையில சொல்லிக்கலாம், ஜெனரேஷன் மாறிடுச்சு, we are all very educated அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல. சும்மா நம்ம இப்படி இருக்கோம்னு தெரிஞ்சாலே ஊர்ல இருக்க அயோக்கியனெல்லாம் திடீர்னு ரொம்ப நல்லவ மாதிரி கன்சர்ன் காட்டுவான். அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியுமே. தெரியாதா? நானே சொல்றேன், இவ கூட தான் யாருமே இல்லையே, பேசாம இவளை நம்ம செக்ஸ் பார்ட்னரா வச்சுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டியது. இதுல என்ன பியூட்டினா, இதுக்கு மட்டும் வயசு வித்தியாசமே இல்லைங்க. நான் யோசிச்சேன், ஏண்டா நம்ம இவ்ளோ கிராண்டா கல்யாணம் பண்ணோம், 1000 பேர் நம்ம கல்யாணத்துக்கு வந்தாங்களே, இப்ப இந்த 1000 பேருக்கு நமக்கே டிவோர்ஸ் ஆச்சுன்ற ரீசனை தெரிஞ்சுக்கணும். நாம ஒருத்தர் வீட்டுக்கா போய் எனக்கு இதனால்தான் டிவோர்ஸ் ஆச்சு அதனால்தான் டிவோர்ஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான் நான் சந்தோஷமா தான் டிவோர்ஸ் பண்ண. எனக்கு என்னோட மேரேஜ் வாழ்க்கை ஒத்து வரல, அதனாலதான் டிவோர்ஸ் பண்ண. இது என்னோட லைஃப், நான் பாத்துக்கிறேன்,
இதுக்கப்புறமா நான் இண்டிபெண்டா வாழ போறேன், உங்க வாயையும் டேஷையும் மூடிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்கடா அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த டிவோர்ஸ் போட்டோஷூட். Any other questions? No ma'am, thank you. Thank you. மேரேஜ் லைஃப்பில் சஃபர் ஆயிருக்கனால தான் தே வில் டேக் டைவர்ஸ். ஸோ அதே ஒரு ஹாப்பினஸாக காமிக்கிறதுல ஐ டோன்ட் ஃபீல் எனிதிங் ராங் இன் தட். ஸோ அவங்கள ஹாப்பியாக இருக்கிறதுக்காக மேபி டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது வந்து குட் தான் சொல்கிறேன். ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் சொன்னோன்னா அது வந்து ஒரு மாதிரி நல்ல பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணோம். இதையும் எடுக்க ஆரம்பித்தோன்னா இதுக்காகவே 4 பேர் வந்து பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாமாங்கிற மாதிரி வராமல் இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயந்தான். டேய் குணா, இங்கே வாடா. என்னடா சொல்கிறா? டேய் இங்கே பாருடா, ஜோ பற்றி கமெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக மாறிடுச்சு. பேசிக்லி எல்லாரோட லைஃப்பும் இட்ஸ் தேர் டிசிஷன். நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. அவங்க பணம் செலவழித்து அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா இட்ஸ் தேர் லைஃப், ஃப்ரீ டு டூ வாட் தே வாண்ட். ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து உலகத்துக்கு சொல்லணும்னு தோணிருக்குமா இருக்கும், நான் டைவர்ஸ் ஆகிட்டேன், நான் வந்து நிம்மதியாக தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுமா இருக்கும். ப்ராபப்ளி அதனால கூட ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம்ல. ஆமாடா, அவங்களுக்கு கிடைச்ச லைஃப் அப்படி பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதுலேருந்து ஃப்ரீயான மாதிரி இருந்துன்னா அது ஓகே தான். இப்போ இருக்க ஜென்ரேஷன் தான் இந்த பெயின்லேருந்து எப்படியும் வந்துடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஹார்ட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். என்னடா அந்த பொண்ணு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாலும் ஃபேமஸ் ஆகிறா, இன்டர்வியூ கொடுத்தாலும் ஃபேமஸ் ஆகிறா. டேய் அவங்க அதுக்காக பண்ணலடா. அதுக்காக இல்லைனா வேற எதுக்காக? ஏய் அவங்க ரொம்ப நல்ல பொண்ணுடா, ஸ்ட்ராங்கான பொண்ணு. இப்போ பாரு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாருக்குன்னா இல்லை, எனக்கு புரியல. நீ வேற எல்லாரும்னா பப்ளிக்கா சொன்னேன்டா. சார் எதுக்கு இப்படி ஏர்ல பறக்குறீங்க? நீ பேசுறதே சரியில்லையடா. ஏன்டா அப்படி சொல்ற? அதான் ஜோவோட போட்டோ ஷூட் முடிஞ்சுல, அதுக்கு தான் ஃபீஸ் வாங்கிட்டேல, வா போலாம். ஃபீஸா? டேய் ஃப்ரீயா பண்ணேன்டா. அதான் உன் சோசியல் மீடியா பேஜில் போட்டு ட்ரெண்ட் ஆனிச்சுல, அதான் ஃபீஸ் சொன்னேன். சரி இப்போ என்னதான் சொல்ல வர? இங்கேரா அவளோட தான் பிஸ்னஸ் முடிஞ்சதுல, வேற யாராவது போட சொல்லி இருக்க போலாம். டேய் மாப்பிள்ள அது டேய் நீ இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை ஃபோட்டோ ஷூட் எடுத்திருப்ப? அதே மாதிரி தான்டா இதுவும். வா அடுத்த ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேற பொண்ணு பார்ப்போம். டேய் மச்சான் வேணாண்டா. டேய் வாடா மச்சான் உட்கார்றா. வாடாங்கறேன் மச்சான் உட்கார்றா. இங்க பாரு, நான் ஜோவை பார்க்க போறேன். நினைச்சேன்டா, அப்பவே நினைச்சேன். இங்கே மாப்பிள, நீ வேற எந்த பொண்ணு கூட க்ளோஸா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷப்படுவேன். ஆனா இவ கூட மட்டும் வேணாம் மாப்பிள, இவ கூட மட்டும் வேணாம். டேய் லூசு, நீ என்னடா மத்தவங்கள மாதிரி பேசுற? நீ பேசும்போது நீயும் தானே கூட இருந்த. அவ நல்ல பொண்ணுடா. தம்பி சும்மா 1-2 வாட்டி பார்த்துலாம் முடிவு பண்ண முடியாது. அவளை பாத்தில, புருஷனி ஃபேமிலி நடு ரோட்ல வந்து இழுத்து விட்டா. நீ அவ பின்னாடி போனேன்னு வச்சுக்க, அடுத்த இன்டர்வியூல ஒன்னையும் போட்டு கிளிப்பா. டேய் நீயும் தானே அந்த இன்டர்வியூ பார்த்த? அவ யாரை பத்தியும் தப்பா பேசலடா. அவளை பத்தியும் அவ லைஃப் பத்தி மட்டும் தான் பேசியிருக்கா. என்னடா நீ அவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற? மச்சா சப்போர்ட் எல்லாம் இல்லடா. அவ லைஃப்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம நம்ம பேசக்கூடாது. ரைட்ரா ரைட்டு, நீ போ. ஆனா நீ போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற கேட்டு போ. அவளை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ மேரேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவ மேல என்ன ஃபால்ட் இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது. தேவையில்லாம போய் மாட்டிக்கலாமாப்ல. அவளைதான் நான் சொல்லுவேன் பாத்துக்க. ஏய் தொண்டை தண்ணி வத்த ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வாட்டு போயிட்டே இருக்க. எங்கடா போற? நீ கேட்ட கேள்விக்கு பதில் தேட போறேன். ஆஹா, தேர இழுத்து தெருவில் விட போறானே. ஹலோ. ஹலோ. நான் தான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்களா? இல்லை, இப்போதான் வந்தேன். சாரி ஃபார் தி லேட். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? என்ன கொஸ்டின் இது? ஐம் ஸோ ஹாப்பி அஸ் ஆல்வேஸ். ஆனால் என்ன திடீர்னு கேட்குறீங்க? இல்லைங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன்.
என்னடா நம்மளால இந்த பொண்ணு பேர் கெட்டு போச்சேன்னு. இப்போது சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. பாசிட்டிவாக மாறலனாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அண்ட் யூ நோ வாட், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸா? எதுக்குங்க தேங்க்ஸ்? ஆல்ரெடி ஃபோனில் சொன்ன மாதிரி தான். அந்த ஃபோட்டோஸை நான் மட்டும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் போஸ்ட் பண்ணனால தானே என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும், ஐ மீன் இந்த சொசைட்டிக்கே தெரிஞ்சிருக்கு. டாக் ஆஃப் த டவுனாக வேற மாறி இருக்கு. ஹோ, செலிபிரிட்டி ட்வீட் என்ன, என்னையும் ஒரு குட்டி செலிபிரிட்டி மாதிரி பார்க்குறாங்க. சொன்ன நம்ப மாட்டீங்க, வரும்போது 4-5 பேர் என்னை ரெகக்னைஸ் பண்ணாங்க. எனக்கு உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. என்ன புரிஞ்சுக்க முடியல? நம்ம கேரக்டர் சோஷியல் மீடியாவில் ஸ்பாயில் ஆச்சுன்னா லைஃபே போச்சுன்னு இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறீங்க. சோஷியல் மீடியா நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேர் சோஷியல் மீடியாவுக்கு பயங்கர அடிக்டடாக மாறி இருக்காங்க. அவங்க லைஃப்பில் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாரையும் தாண்டி சோஷியல் மீடியாவில் ஒரு அப்ரூவல் தேவைப்படுது. அதுக்காக அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்க. ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும், அவங்க ரியல் லைஃப்க்கும் சோஷியல் மீடியா லைஃப்க்கும் சம்பந்தமே இருக்காது. சூப்பராக சொன்னீங்க. இதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு காலேஜ் படிக்கும் போதே புரிஞ்சிருச்சு. அதனால தான் அந்த சுற்றி இருக்கிறவங்க சோஷியல் மீடியா அதை பற்றிலாம் பெருசாக மைண்ட் பண்ணிக்கிறது இல்லை. அவங்கள பற்றி விடுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். எனக்கு ஏன் டிவோர்ஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும் அதானே? அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். கேளுங்க. அன்றைக்கி கெஃபேல உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தீங்க. அவர் கூட உங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். அதுவும் டிவோர்ஸ் ஆகிட்டு கொஞ்ச நாளே ஃப்ரெண்ட்ஸாக பழகுறீங்க. ஆமாம், நீங்களும் ரொம்ப ஜோவியலாக நல்ல பொண்ணாக இருக்கீங்க. அப்படியா? ஆமாங்க. உங்களுக்கு ஏன் டிவோர்ஸ் ஆச்சுன்னு எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல கப்பலில் வாழ வேண்டிய 2 பேருக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் சால்வ் ஆகிடும்னு நான் நம்புவேன். அது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி. சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? என்னவா இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணிருக்கலாம்ல. என் லைஃப்பில் நடந்த விஷயத்த யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. டிவோர்ஸ் ஆகி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர்கிட்ட எல்லாத்தையும் மனசு விட்டு சொல்லலான்னு தோணுது. அதுவும் நீங்க கேட்கறதால. சரியா? அருண், the sweetest guy I have ever met in my life. கல்யாணம் ஆன புதுசுலையா? இப்போவும் தான். நான் அருணும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது ஹலோ. ஏன்டி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? மாப்பிள்ள அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதான் எடுக்கல. என்ன? வண்டி ஓட்டிட்டு இருந்தம்மா, அதான் எடுக்கல. அருணோட வீட்ல இருந்து கால் பண்ணாங்க. யார் அருண்? தெரியாத மாதிரி நடிக்காத. நேத்து தானே சொன்னேன். அவர் காஃபி ஷாப்ல வெயிட் பண்றாராம். ஏம்மா எப்ப பாரு கல்யாணம் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ற? நான் தான் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. இதுதானே 2 வருஷமா சொல்லிட்டு இருக்க. நீயும் லவ் பண்ணி தொலைய மாட்டேங்கிற, நாங்க பாக்குற பையனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற. நைஸ் மம்மி. நம்ம சொந்தக்காரங்க கிட்ட தலைய காட்ட முடியல. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நீ என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லணுமா?
உன்னோட வயசுல கம்மியா இருக்க நித்யாக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு எப்பன்னு கேக்குறாங்க. இப்பதானே நைஸ் மம்மின்னு சொன்னேன், அதுக்குள்ள டம்மி மம்மி மாதிரி பேசுறியே. மா, இந்த சொசைட்டி பத்திலாம் நீ கவலைப்பட்டனா உன்னால வாழவே முடியாது. நீ சைக்கிள் வச்சிருந்தா எப்ப பைக் வாங்குவேன்னு கேட்பாங்க, நீ பைக் வாங்கினா எப்ப கார் வாங்குவேன்னு கேட்பாங்க. அவங்கெல்லாம் கேக்குறாங்கன்னு நீ கையில இருக்க காசெல்லாம் டவுன் பேமெண்டா கட்டி ஒரு இஎம்ஐல கார் எடுத்தேன்னு வையேன், இந்த மாடல் ஏங்க வாங்குனீங்க, இதுல அது சரியில்லை இது சரியில்லை நொட்ட சொல்லிட்டே இருப்பாங்கம்மா. உன்னால இந்த சொசைட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. சொசைட்டியா? அவங்க ரிலேட்டிவ் டி. ரெண்டா ஒண்ணுதான். உங்க அம்மாவா கேக்குறேன், எனக்காவது கல்யாணம் பண்ணிக்கோடி. நான் கல்யாணம் வேணான்னு சொல்லுமா, இப்போ வேணான்னு சொல்றேன். என்னவோ பண்ணு, இரு உங்க அப்பாட்ட ஃபோன் தரேன். இரு 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 இப்ப எதுக்கு நீ அவரை தொல்லை பண்ற? இப்ப என்ன? அவர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு காஃபி ஷாப்புக்கு போய் அவரை மீட் பண்ணிட்டு வா. அவர் காஃபி வாங்கி தருவார், அங்கேயே காஃபி குடிச்சிட்டு வா. இப்ப சொன்னியே அது மேட்ரு. காஃபிக்காக வேணா போறேன். சீக்கிரம் போ. பை. சொல்லி மா, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுமா, இன்னும் அவனை காணோம். ஜோ நான் கூப்பிடுறேன். ஹாய். ஹாய் அருண். ஜோ. பெருசாக இன்ட்ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்கள் ஃபேமிலியில் என்னை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ வாஸ் யூ டே? இட் வாஸ் வெரி ஹெக்டிக். பயங்கர ஒர்க் ப்ரெஷரில் இருந்தேன். இன்ஃபேக்ட் உங்களை மீட் பண்ண வரணுன்றதே மறந்துட்டேன். அம்மா தான் கால் பண்ணி ஞாபகப்படுத்தினாங்க. நல்ல வேளை அவங்க கால் பண்ணாங்க, இல்லைனா எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இல்லை, இன்னும் ஒரு 1 hour பார்த்துருப்பேன், அப்புறம் அப்படியே கிளம்பியிருப்பேன். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன். How was your day by the way? டார்ச்சருங்க. ஒரு சைடு மேனேஜர் தொல்லை பண்றான், இன்னொரு சைடு ஜூனியர்ஸ் கடுப்பேத்துறானுங்க. இது ஒரு மேரேஜ் மீட்டா தாண்டி ஒரு ரிலாக்ஸா தான் பார்க்குறேன். ஐயோ ஹலோ, இல்லை சாரி, உங்களை பாயிண்ட் பண்ணிலாம் சொல்லலை. நோ யூ டோன்ட் ஹாவ் டு எக்ஸ்பிளைன் எனிதிங் பிகாஸ் என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நானும் அதே ஃபீலிங்ஸோடு தான் வந்தேன். வாவ், அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கு. என் வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுன்ற பெரிய கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க. 3 வயசில் ஸ்கூல் சேர்த்துடணும், 17 வயசில் காலேஜ் சேர்த்துடணும், இந்த வயசில் கல்யாணம் பண்ணிடணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளுக்கு பர்சனலாக என்ன பிடிக்கும் என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். வாவ். என்னங்க, நான் இதுவும் தப்பாக சொல்லிட்டேனா? இல்லைங்க, என் மனசில் இருக்கிறத நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க, அதான். நீங்கள் யாரையும் லவ்லாம் பண்ணலையா? இல்லைங்க, வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் எப்படி? எனக்கு எவனும் கிடைக்கல. ஓ, எவனும் கிடைக்கலையா? இல்லை உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கா? எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நான் வந்து ஒருத்தரை இப்படி தான் வாழணும் இதை தான் பண்ணணும் அப்படின்லாம் ஃபோர்ஸ் பண்ணுற கேரக்டர் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க வாழ வேண்டியது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அது என்னது? ஹானஸ்டி. ஓ, நம்ம ஒருத்தவங்க மேலே பெரிய ட்ரஸ்ட் வைக்கிறோன்னு வைங்களேன், அதை அவங்க பிரேக் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது? நான் ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு இந்த பையன் பொண்ணுங்கிற பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாது. ஒய்ஃப் வேலைக்கு போகிறப்போ வீட்டு வேலையை 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் பசங்க கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்தா கூட தப்பே கிடையாதுங்க. பசங்க நிறைய வீட்டு வேலை பார்க்கணுன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, ஏன்னா ஒய்ஃப் கன்சீவாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் தானே வீட்டில் எல்லா வேலையும் செய்வாங்க, அதான். பெரிய ஃபியூச்சரிஸ்டிக்கான ஆளாக இருக்கீங்களே. அண்ட் யூ வெரி மெச்சூர்ட். தேங்க்யூ. அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்குறீங்களே நான் பேசுறத. பேசிக்கலி ஐம் அ வெரி குட் லிசனர். ஓ நைஸ். இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, அது சத்தியமாக இப்போ இல்லவே இல்லை. எனக்கும் அப்படிதான். ஏதோ ரொம்ப வருஷம் பழகின ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல். ஐம் ஆல்ரெடி வெரி டயர்ட். நான் அப்படியே கிளம்புறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகேங்க, நைஸ் டாக்கிங் டு யூ. சேம் ஹியர். நம்ம அடுத்த வாட்டி மீட் பண்ணுறப்போ எந்த ப்ரெஷரும் இல்லாமல் ஃப்ரீயாக பேசலாம், ஓகேயா? ஒரு ஃப்ரெண்டாவா? வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். நம்பர்லாம் தர முடியாது. ஓ, நம்பர் தர மாட்டீங்க, சரி போங்க.
நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். சரி கேளுங்க. சொல்லிடுவா? மா அருண் நம்பர் கொடு. பரவாயில்ல, நீ வீட்டுக்கு வா, நான் அப்பாவை சமாளிச்சுக்கிறேன். நீ சமாளிக்கலாம் ஒண்ணு வேணாம், நான் நம்பர் கொடுன்னு கேட்டேன். நீ விடுடி, நான் உங்க வீட்டுல பேசிக்கிறேன். அம்மா உன்னை நம்பர் அனுப்ப சொன்னேன் நானு. என்னடி மாப்பிள்ள ஓகேயா? ஏதோ உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதே அப்படின்றதுக்காக வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருச்சுங்க. என்னது ட்ரெஸ்? ஏன் நீங்க தானே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொன்னீங்க உங்களுக்கு சிம்பிளா கேஷுவலா இருந்தா தான் பிடிக்கும்னு. அதான். அதுக்குன்னு இப்படியா? சாரி கட்டிட்டு தான் வரணுமா? சாரி போரியா? இல்ல அப்படி இல்ல, ஒரு பாரம்பரியம். என்ன பாரம்பரியம்? அது ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், வைஃப் சாரி கட்டிட்டு வரணும், கையில பால் எடுத்துட்டு வருவாங்க, அப்புறம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்புறம் பொதுவா இப்படிதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். நான் அந்த இமேஜினேஷன்லயே போயிட்டேன், அவ்வளவுதான். சோ இப்ப நான் சார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? இல்லம்மா, நான் பொதுவா தான் சொன்னேன். சரி குடு. ஏய் என்னது இது? டீ. டீயா? பால் தானே கொடுப்பாங்க. இப்ப என்ன பால் குடிச்சு தூங்க போறியா? கப்ப காட்டு. பாலாம் பால். சரி. Cheers. ஃபர்ஸ்ட் நைட்ல 1/2 டீ. சிறப்பு. அப்படி இல்லப்பா, உன் ஃப்ரெண்ட்ஸ் பாரு இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிட்டு சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க. வீட்ல நீ நான் மட்டும் தான் இருக்கோம், வேற யாருமே இல்ல. எதுக்கு புடவை கட்டி மேக்கப் போட்டு ஒரு 2 hours வேஸ்ட் பண்ணுவானே? அது போக ராத்திரியில பால் குடிச்சிட்டு தூங்குற பழக்கலாம் நம்மளுக்கு கிடையாது. நமக்கு எப்பவுமே டீ தான். சிறப்பு. சரி சரி, நீ எந்திரிச்சு நில்லு. எந்திரிச்சு நில்லுப்பா. உன் ஆசையும் கெடுப்பானே. என்னதான் பாலுக்கு பதிலா டீ கொடுத்திருந்தாலும் தமிழ் பாரம்பரியம் உன்னை விட்டு போகல. சரி சரி, நல்லா இருமா. எழுந்துரு எழுந்துரு. சோ இப்போ நீ என் கால்ல விழு. நான் உன் கால்ல? அன்னைக்கு நீ தானே வசனம் எல்லாம் பேசின, ஆணும் பெண்ணும் சரி நிகர் சமம் அப்படின்னு. மவனே, இப்ப நான் உனக்கு முழுசா பொண்டாட்டி ஆயிட்டேன். எல்லாத்துலயும் 50-50. என்ன முழிக்கிற? பருத்தி வீர முத்தழகு மாதிரி பேசுவான்னு பார்த்தா கார்த்தி டயலாக்லாம் பேசுறீங்க. டயலாக் விடாம கால்ல விழு. சரி சரி, நீ நல்லாரு. ஓகே ஓகே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நைட் பிளான்ஸ் பண்ணலாமா? இதுக்கு தான் வெயிட்டிங்.
சரி சொல்லு. ஸோ மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே நீ, நானா? டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே நான் சமைக்கிறோம். சமைக்கிறோமா? இரு, மீதி இருக்கிற அந்த சண்டே வேணா 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாமா? நைஸ் ஐடியா. சீக்கிரமா இருந்துச்சுன்னா சமைப்போம், இல்லனா ஆன்லைன் இருக்குல்ல, ஆர்டர் பண்ணிக்கலாமா? ஹவு ஸ்வீட் ஹஸ்பண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நைட் பிளான்லாம் இல்லையா? இறையா, அப்புறம் வேற எதுவும் உன்கிட்ட முக்கியமா ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன்டா. யாரு பாத்திரம் கழுவ போறான் லிஸ்ட் போட போறா தானே? ஓ மை காட், ஏன் ஃப்ளோல இருக்கியே? இருக்க நான் வேணா நோட்ஸ் எடுத்துக்கிட்டா? இரு, அவ்வளோலாம் இல்ல, சிம்பிளா சொல்றேன். நீ சமைக்கும் போது நான் பாத்திரம் தேய்க்கிறேன், நான் சமைக்கும் போது நீ தேய், அவ்வளவுதான். அப்போ சண்டே? ஐயோ, அந்த சண்டேவை மறந்துட்டேனே. என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்மால் ரிமைண்டர். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், அத பத்தி யோசிச்சேன்னா நல்லா இருக்கும். அதுக்கு எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? ஜோ, எந்திரி. இன்னுமா தூங்கிட்டு இருக்க? எந்திரி. எந்திரடி. ஏய் ஜோ, டைம் என்ன? டைம் 9. இவ்வளோ லேட் ஆயிடுச்சா? விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்க. நேத்து ஒழுங்கா தூங்காதனால எனக்கு தலைலாம் வலிக்குது. ஒரு காஃபி ப்ளீஸ். நீ போட்ட டைம் டேபிள் படி இன்னைக்கு நீ தான் காஃபி போடணும். போ. நைட்டு நீ எங்கடா இன்னும் தூங்க விட்ட? என்னது? ஆமா, நான் என்னடி பண்றது? படத்தை அவ்வளவு பெருசா எடுத்து வச்சிருக்காங்க. இதுல இன்டர்வல் பிளாக் வேற, half an hour. ஆமா, வாங்கின பாப்கார்ன்லாம் இன்டர்வல்லே காலி ஆயிடுச்சு. சரி, படம் எப்படி இருந்துச்சு? படமா? படத்தை விட பாப்கார்ன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ லைக் இட். ஆமா, உனக்கு டயர்டா இல்லையா? எப்படி இப்படி ஆஃபீஸ்க்கு ரெடியாகி உக்காந்துருக்க? நான்லாம் ஹாஸ்டல்ல இருக்கும்போது டெய்லி லேட்டா தான் தூங்குவேன். விக்கி ஒரு மூவி பஃப், டெய்லி ஒரு படம் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஜாலியா இருந்திருக்க. என் வீட்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நேத்து நான் உன் கூட பார்த்தது தான் என் லைஃப்ல நான் போன ஃபர்ஸ்ட் நைட் ஷோ. அடி பாவி, அதான் இப்படி தூங்கி வழியிறியா? ஏய் எந்திரடி, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ் போணுமா? ஏய் ஆபீஸ் போணும்டி. சரி, நான் எந்திரிச்சு போய் காஃபி போடுறேன். வேணாம். ஏய் ஏய் எந்திரடி, ஆபீஸ் போணும். சரி போ. ஹலோ சார், ஒரு 2 hours மட்டும் பெர்மிஷன் கிடைக்குமா? ஜாலி. ஓகே சார். விளங்கிடும். என்னது? நம்ம லைஃப் தான். ஏன்? யாராவது ஒருத்தர் சோம்பேறியா இருந்தா பரவாயில்ல, இங்க 2 பேருமே சோம்பேறியா இருக்குமே. கரெக்ட். நீ அப்படிதான், நானும் அப்படிதான். அப்போ சோறு பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். மானு, இந்த சுடு தண்ணி. சரி, டேப்லெட் போட்டியா? இப்பதான் போட்டேன். எப்படி இருக்க? பாடி பெயின் தான், தாங்க முடியல. ரொம்ப முடியலன்னா சொல்லு, டாக்டர் கிட்ட போலாம். ஐம் சோ சாரி. எதுக்கு சாரி? இன்னைக்கு என்னோட டியூட்டி டே இல்ல, அதான். ஏய் லூசு, லூசு மாதிரி பேசாத. ஏன்டா திட்டுற? திட்டல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ பண்ண மாட்டியா? ஆனாலும் ஐ ஃபீல் சோ பேட். ஏய், இது உனக்காக பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I'll do anything for you. சரி, அப்போ எனக்கு உடம்பு சரியான அப்புறம் 3 days கண்டினியூஸா நான் ஒர்க் பண்றேன், சரியா? ஏய், இது என்ன ஆஃபீஸ் ஒர்க்கா? வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறதுக்கு? 2 பேருக்கும் ஜாப் இருக்கிறதுனால இப்படி ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம். You're very sweet. I love you. I love you too. பட் லவ்ல கால்குலேஷன்ஸ்லாம் வேண்டாம்.
நீ இப்படி பேசுறதே எனக்கு பாதி ஜோரம் சரியான மாதிரி இருக்கு. ஓ, அது நீ போட்ட மாத்திரனால. எங்கேயாச்சும் கொஞ்சம் ரொமான்டிக்கா பேச விடுறியா? ஓ, ரொமான்டிக்காவா? என்ன ஒரு முத்தம்? அதுக்கு நீ இப்போவா? இப்ப வேண்டாம், ஸ்டாப். என்னடி? உடம்பு சரியில்ல. ஓகே, சாரி. அப்படி இல்ல, எனக்கு கோல்டு இல்ல, உனக்கு வந்துருச்சுன்னா? ஓ, என் மேல அவ்வளவு பாசமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு கோல்டு வந்து 2 பேரும் படுத்துட்டோம்னா வீட்டுல இருக்க வேலை யார் பாப்பா? வரேன். அருண் இருக்கானா? நீங்க விக்கி? எப்படிங்க? அதெல்லாம் அப்படிதான். ப்ளீஸ் கம். தேங்க்யூ. ஸோ நீங்க தான் அந்த விக்கி த கல்பிரிட்டா? கல்பிரிட்டா? அதெல்லாம் இல்லைங்க. கல்பிரிட் தான். பின்ன அருண் காலேஜ்லேருந்தே உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் கல்யாணத்துக்கு வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன முக்கியமான வேலை? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க, அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. ஸோ பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ஊருக்கு போயிருந்தேன். அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸில் வச்சு செஞ்சிட்டாங்க. ஆஹா, இந்த காரணம்லாம் பத்தாது. கண்டிப்பாக இன்னைக்கு அருண் கிட்ட இருந்து உங்களுக்கு அடிதான். ஐயோ, அதாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும் ப்ளீஸ். அருண் உங்களை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். ஆனாலும் நீங்கள் எனக்கு 3rd பர்சன் தானே, நான் ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்? சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நான் என்ன செய்யணும்? இது ஒரு நல்ல கேள்வி. அருண் காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணானமே, அந்த பொண்ணை பற்றி சொல்லுங்க. பொண்ணா? ஆமாம், அவன் என்கிட்ட சொல்லிட்டான். நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் போட்டு வாங்குறீங்கன்னு தெரியுது, அதுக்கு வாய்ப்பு இல்லை சிஸ்டர். இல்லையே, என்கிட்ட சொன்னா நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு. நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் நான் ஒரு மேட்டர் சொல்கிறேன். சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தலைவனுக்கு FB அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்ததே நான் தான். அதில் ஒரு பஞ்சாபி பொண்ணு மாட்டிக்கிச்சு. நான் அருண் மாதிரியே பேசி ஒரு வழியாக செட்டப் பண்ணி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சமூக சேவை. வேற என்னங்க பண்ணுறது, அவனுக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் மீட்டிங் தான் செட் பண்ணி கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் அவன் டேலண்ட்டு. ஆனால் தலைவன் டோட்டல் சொதப்பல். ஏன், என்னாச்சு? என்ன பண்ணா? தலைவன் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு காஃபி ஷாப்புக்கு போனான். அந்த பொண்ணு அங்கே வந்துச்சு. பட் அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது. தலைவனுக்கு தமிழை தவிர வேற ஒன்றும் தெரியாது. உங்களை காஃபி ஷாப்புக்கே கூட்டு போயிருக்க மாட்டானே. ஆமா, நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம் காஃபி ஷாப்ல, அதுக்கப்புறம் போவே இல்ல. இனிமேலும் போக மாட்டீங்க, ஏன்னா சம்பவம் அந்த மாதிரி. என்ன அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவனத்துக்கு அங்க இருந்த வெயிட்ரு அவனை விட நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டான். மாப்பிள்ளையும் அங்க உட்காந்துட்டு 2 காப்புக்குன்னு ஆர்டர் பண்ண போல எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. கப்பக்குனியாவா? அப்படி ஒரு காஃபி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க இல்லைங்க, யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. என்ன காஃபி அது? அட, கேப்பச்சினோ தாங்க. தலைவன் இங்கிலீஷ் படிக்க தெரியாம கேப்பச்சினோன்னு ஆர்டர் பண்ணிட்டான். ரொம்ப சேமா போச்சுங்க அந்த பஞ்சாபி குலாபி கிட்ட. கேப்பச்சினோவா? டேய், ஹைடா. கேப்பச்சினோ மாதிரி நமக்குள்ளே இருக்கட்டும். வாடா நல்லவனே. ஏய் சாரிடா, என்னால மேரேஜுக்கு வர முடியல. உன்னெல்லாம் அடிச்சே கொண்டிருக்கணும். ஜோ இருக்காளேன்னு பாக்குறேன். என்னடா, ஆல்ரெடி 2 பேரும் இன்ட்ரோ ஆயிட்டீங்களா? இல்லடா, இப்பதான் சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் நாங்க இன்ட்ரோ ஆயாச்சு. உங்க 2 பேருக்கு என்ன கப்பக்குனியா ஓகேவா? கப்பக்குனியோவா? மாப்ள, டேய் என்ன சிஸ்டர் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி கவுத்துட்டீங்களே. மாப்ள வேணாம்டா. டேய் வேணாம்டா. டேய் நில்றாங்கற. நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ கிளம்போது மறக்காம டோரை லாக் பண்ணிட்டு சாவி ரேக் மேல வச்சிட்டு போ. எடுத்துட்டு போயிராத. பை பை. ஓகே டி, பாத்து போ. லவ் யூ. லவ் யூ டூ.
நோ ஃபோன் இன்சைட். பைத்தியம், மறந்துட்டு போயிட்டா. என்னடா எங்கடி இருக்க? நம்ம வீட்டு ஸ்ட்ரீட் எண்ட்ல தான் இருக்கேன். சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன். என்ன இருடி மானு, நான் வரேன். என்னாச்சு இவனுக்கு? என்ன எதுக்கு ஓடி வர? என்ன மனு, இன்னைக்கு டேட் மறந்துட்டியா? இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? பாப்போம். மனு, போ. பாய். வேணாம், நேர்ல போய் சொல்லலாம். 2 நாளுக்கு அப்புறம் தானே வரும்னு சொன்னோம். இப்போவே கிளம்பிடலாம். அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த அசடு மூஞ்சில சந்தோஷத்தை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும். ஏய், என்னடி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிருக்க? ஆமா, நான் கிளம்புறேன். ஏய், என்னது 2 நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு தானே வந்த, இப்போ என்ன சடனா கிளம்புற? எனக்கு அருணை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம். என்னடி, ஏதாவது எமர்ஜென்சியா? என்ன சொல்ற? எனக்கு இப்போ அருண் கூட இருக்கணும். தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். நான் கிளம்புறேன். ஹலோ. ஹலோ மானு, எங்கடி இருக்க? இங்க கோயம்புத்தூர்ல தான், ஃப்ரெண்ட் வீட்ல. கல்யாணம் முடிஞ்சதா? முடிஞ்சதே. அப்புறம் அங்க என்னடி பண்ற? கிளம்பி வா. ஐய், 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு தானே வந்தேன். மானு, நீ இல்லாம என்னால இருக்க முடியலடி. சீக்கிரம் வா. அடி வாங்குவ. 2 நாள் தான் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். ஓகே, பாய். பாய். ஹேய், என்னடி நடக்குதுங்க? ஊருக்கு கிளம்பிட்டு இருக்க, போன்ல அருண் கிட்ட 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்ற. எங்கடி போற? வீட்டுக்கு தான் போறேன். அப்படியே அருண் கிட்ட 2 நாள் கழிச்சு வரேன்னு சொன்ன? அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். எல்லாத்தையும் நோய் நோயின்னு கேட்டுட்டே இருக்காத. மச்சி, நான் ஒன்னு சொல்லட்டா? என்ன? உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்குடி. ஏன்? எனக்கு உன்ன மாதிரி ஒரு லைஃப் வேணும், அருண் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்டி. சாரிடி, நானே கண்ணு வச்சிட்டேன் போல. சரி, பார்த்து போயிட்டு வா. பாய். தேங்க்ஸ்ண்ணா.
பாட்டு சத்தம் கேக்குது. மவனே, பொண்டாட்டி ஊர்ல இல்லைன்னது கூத்தடிக்கிறியா? பாரேன் இரு, உன்னை நீ கையும் களவுமா பிடிக்கிறேன். எங்க காணும்? 2 நாள் தான் நம்ம வீட்ல இல்ல. என்ன லட்சணத்துல வச்சிருக்கான் பாரு. ஓ, இதெல்லாம் வேற நடக்குதா வீட்ல? இத வர இன்னைக்கு உனக்கு இருக்கு. அதனால தான் நான் சீக்கிரம் வந்தேன். டிவிய கூட ஆஃப் பண்ணல. மேல இருக்கியா? வர யாரது? ஏய் ஜோ, எப்படா வந்த? ஜோ, ஏய் எப்ப வந்த? 2 நாள் கழிச்சு தான் வரேன்னு. என்ன நடக்குதுங்க? ஏய் ஒண்ணும் இல்லையே. என்ன? நான் பார்த்தேன். ஏய் சரக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துட்டேன். ஏய் என்ன பார்த்த? நான் பார்த்து தொலைச்சிட்டேன். என்ன பார்த்த ஜோ? ஜோ ஜோ நீ உட்கார ப்ளீஸ். ஜோ நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. ஜோ 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 ப்ளீஸ். ஜோ ஜோ நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. ஜோ 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 நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே விக்கியும் நானும் காலேஜ் டேஸ்ல இருந்தே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளேயும் போக கூடாதுன்னு இருந்தேன். இட் ஹேப்பன்ஸ்.
உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கல்யாணம் வேணான்னு தான் இருந்தேன். ஆனா உன்னை பார்த்த உடனே எல்லாமே மாறிடுச்சு. விக்கி கிட்ட நான் எல்லாமே பேசிட்டேன். அவனும் சரி இனிமே நான் உன் லைஃப்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா அவனால முடியல. அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் நம்ம கல்யாணத்துக்கு கூட அவன் வரல. இனிமே அவன் நம்ம லைஃப்ல வரமாட்டான்னு தான் நினைச்சேன் ஜோ. ஆனா அவன் திடீர்னு வந்து நிக்கிறான். அவன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியல ஜோ. நான் அவன்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்லைல்ல, எதுவுமே மறைக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா இந்த விஷயத்த நான் அவங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்க முடியாதுன்னு தான் நான் கல்யாணமே வேணாம்னு நினைச்சேன். என் அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை மீட் பண்ண வச்சாங்க. நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃபை நிஜமா டோட்டலா மாறுச்சு ஜோ. நான் உங்ககிட்ட சத்தியமா உண்மையாதான் இருந்தேன். ஆனா எல்லாமே கைமீறி போயிடுச்சு. நான் தெரியாம பண்ணிட்டேன். மனு ப்ளீஸ், மனு ப்ளீஸ். உனக்கே தெரியும்ல நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு. மனு ப்ளீஸ் ப்ளீஸ் அழுவாதமா ப்ளீஸ்மா. மனு ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் மன்னிச்சிரு ப்ளீஸ். மன்னிப்பு கேட்க கூட எனக்கு அசிங்கமா இருக்கு மனு. மனு நான் கேக்குறேன் மனு ப்ளீஸ்டா ப்ளீஸ்மா மனு. Past. It's not just about your past. It's about the trust I had in you. Trust. எனக்கு எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது? என் நம்பிக்கை உடைச்சிட்டு நீ I can understand your feelings. I can understand. I respect that. ஆனா என்னால இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது. No, I can't. No. இப்ப நான் உனக்கு வேணுமா வேணாமா? போ. அருணை நான் முழுசா நம்பினேன். என் நம்பிக்கை உடைச்சிட்டான். அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் என்னால் அந்த ரிலேஷன்ஷிப்ல கன்டினியூ பண்ண முடியல. ஆனா அவனோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு மரியாதை கொடுக்கணும்னா பிரிஞ்சு வந்துட்டேன். 2 பேர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் பிரிஞ்சோம். ஆனா அதுக்கப்புறம் என்னை சுத்தி இருக்கிற இந்த சொசைட்டி ஒரு அழுத்தம் கொடுத்துச்சு. மூச்சு விட முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம். என்னால முடியல. என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தேன். ஒருத்தரையா போய் சொல்ல முடியாதுல்ல. அப்பதான் நீ வந்த. The divorce photo shoot. என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும் சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த இந்த ஊருக்கே சொல்ல வச்சுட்ட நீ. But I must thank you. உன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதில்ல. ஐ ஃபீல் ஸோ லக்கி. ஜோ, நான் உங்ககிட்ட இருந்து தேங்க்ஸ் எதிர்பார்க்கல ஜோ. வேற
ஐ லவ் யூ. சாரி ஜோ, சீரியஸாக தான் சொல்கிறேன். ஐ லவ் யூ. ஃபைனலி யூ டூ சூர்யா. சாரி சாரி. மற்றவங்க மாதிரி என்ன நினைக்காத ஜோ. முதல்ல உன்னை கேமரா லென்ஸ் வழியாக பார்த்தப்பவே எனக்குள்ள ஒரு இன்னர் ஃபீலிங். அப்புறம் தான் உன்னை வந்து நான் அப்ரோச்சே பண்ணேன். உனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். அதுக்காக உனக்கு டிவோர்ஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதும் ஈஸி டு அப்ரோச், டேக் இட் ஆஸ் கிராண்டட் எல்லாம் கிடையாது. உனக்கு என் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. அது ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட மாறலாம். ஆனால் அப்போ இதெல்லாம் சொல்லி நான் உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லபடியாக கண்டினியூ ஆனால் கூட ஃப்யூச்சரில் எங்கே உன்னை ப்ரப்போஸ் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்கு. அதனால தான் இதெல்லாம் கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடியே என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் லைஃப்பில் நான் இருக்கணுமா இல்லையான்னு நீ தான் டிசைட் பண்ணணும். ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஜோ, உன்னை மனசார லவ் பண்ணி என்னால் ஃப்ரெண்டால நடிக்க முடியாது. நான் ரொம்ப ப்ராக்டிக்கல் ஜோ. ஃபோட்டோகிராஃபர் உன் லைஃப்பில் வந்தேன், அப்படியே போயிடுறேன். ஜோ, ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ மட்டும் என்னை ஏற்றுக்கிட்டா ஐ வில் பி கம்ப்ளீட்லி ஆனஸ்ட் வித் யூ. ட்ரஸ்ட் மீ. இனிதான் பிறக்கின்றது.